ஒரு அன்பின் சிநேகிதன். சிநேகிதர்கள் ஒருவரை பார்க்கும்போது கை குலுக்கிறார்கள். இந்த கை குலுக்குதல் ஒரு தொடுதல். அந்த தொடுதல் ஒரு அன்பை வெளிப்படுத்துகிறது. சில நண்பர்கள் பார்க்கும்போது ஓடி வந்து கட்டி பிடித்து அணைத்துக் கொள்ளுகிறார்கள். சிலர் ஓடி வந்து நண்பனை எவ்வளவு நாளாச்சு உன்னை பார்த்து முத்தமிட்டு மகிழ்கிறார்கள். உன்னத பாட்டு 1:2 சொல்லுகிறது, அவர் என்னை தனது வாயின் முத்தங்களால் முத்தமிடுவாராக. வாயின் முத்தங்களால் அது ஒரு தொடுதல், அது ஒரு அன்பின் தொடுதல். பரலோகம் குனிந்து தேவ பிள்ளைகளை முத்தமிடும் போது அந்த பரலோக தொடுதல் ஒரு அபிஷேகத்தை நமக்குள்ளே கொண்டு வருகிறது. மேல் வீட்டறையிலே சிஷ்யர்கள் காத்திருந்த போது பரலோகம் குனிந்து அவர்களை முத்தமிட்டது. எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். அன்பின் தொடுதல். உலக பிரகாரமாக தத்துவ ஞானிகள் என்ன செய்கிறார்கள்? எந்த ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை தொட்டு தடவி அரவணைத்து முத்தமிட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த பிள்ளையை தொட்டு அரவணைக்கிறாளோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த பிள்ளை வளரும்போது அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகிறது. பிள்ளைய அன்பா தொட்டு தழுவாம தூக்காம கொஞ்சாம வேலைக்காரிட்ட கொடுத்து ஒவ்வொரு நேரமும் அந்த பால் அங்கே இருக்கு, அந்த டின்ல இருக்கு, கலைக்கு கொடுத்துரு. அந்த பிள்ளைகள் அந்த பாசத்தை வெளிப்படுத்த முடிவதில்லை. ஆண்டவர் பாருங்க, தாயிலும் மேலாய் நம்மை நேசிக்கிறவர், தாய் தேற்றுவது போல தேற்றுகிறவர், தாய் மறந்தாலும் உன்னை மறப்பேன் என்று வாக்களித்திருக்கிறவர். அவர் அந்த கண் தெரியாத குருடர் கதறி கதறி அவரை கூப்பிடும்போது அவர் மனதுருகினார். உங்களுடைய கண்ணீரின் ஜெபத்துக்கு அவர் மனதுருகாமல் இருப்பாரோ? உங்களை அரவணைத்து உங்களை தொட்டு முத்தமிட்டு மகளாமல் இருப்பாரோ? நீங்கள் அவருடைய செல்ல பிள்ளைகள் அல்லவா? மனப்பூர்வமாய் உங்களை சிநேகிப்பேன், மனப்பூர்வமாய் உங்களை சிநேகிப்பேன். அதுதான் இந்த ஆண்டவர் இந்த ஆண்டுக்கு நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம். ஆகவேதான் இந்த 2 பாடல்களை செய்திக்கு முன்பாக நீங்கள் கேட்டீர்கள். டாக்டர் கிளிஃபர்ட் குமார் அந்த பாட்டை பாடும்போது உந்த சிநேக வாக்குகள் என்றும் மாறாததாய் இருக்கிறனால் அது ஒரு நல்ல ஜெபத்தின் பாடல், ஆண்டவருடைய பிரசன்னத்தை அருகிலே கொண்டு வருகிற பாடல். குஷ்ரோகியை தொட்டவர், குருடரை தொட்டவர், பேதுருவின் மாமி சுகவீனமாய் இருந்த போது கரத்தை பிடித்து எழுப்பி தொட்டவர், இன்றைக்கு உங்களை தொட்டு அவருடைய அன்பின் ஆழத்தை, அவருடைய சிநேகத்தின் உச்சிதத்தை உங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார்.